ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பூரி உருளைக்கிழங்கு மசாலா. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிடுங்க. அந்த உருளைக்கிழங்கு வேகிற டைமில் நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்து பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை. இந்த தாளிப்புக்கு நீங்கள் என்னெல்லாம் போடுவீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை கடுகுலாம் பொரிஞ்சு வர டைமில் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வரும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், வதக்கி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்களா, நல்லா குக் ஆனோடனே இப்போ ஒரே ஒரு தக்காளியை, சின்ன தக்காளியாக இருந்தால் கூட போதும், நல்லா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தான் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வேக வச்சுருங்க. நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா வெந்துற டைமில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஆற வச்சுருங்க. பார்த்திங்களா, இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் தோல் உரித்து உருளைக்கிழங்க நல்லா பொடி பொடியாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வதங்கினதில் லைட்டாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம மிளகாய் பொடியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடியோட இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் பொடி எல்லாமே அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த டைமில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. ஏன்னா திக்காக இருக்குல்ல, அது நல்லா தண்ணி குழம்பு பதத்துக்கு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கை கொத்தி விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும். அதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டைமில் லைட்டாக ரெட் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, பச்சை மிளகாவே காரம் போதுன்னா நீங்கள் அது உங்கள் விருப்பம் விட்டுடலாம். தேவைன்னா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கார மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதிக்கிற ஸ்டேஜில் கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது பூரியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். அல்டிமேட் காம்பினேஷன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.